ஏப்ரல் 19 வெள்ளிக்கிழமை அன்றைக்கு நம்முடைய ஜும்மா நாள். அதற்கு செல்வோம். ஆனால் எப்படி ஜும்மா தொழுவது நம்முடைய கடமையோ அதே போல இந்த நாட்டை காப்பாற்றுவது, இந்த நாட்டினுடைய மதசார்பின்மையை காப்பாற்றுவது, இந்த நாட்டில இருக்கக்கூடிய பாசிச ஆட்சியை விரட்டுவது, அதுவும் நமக்கு மிகப்பெரிய கடமையாக இருக்கு. இந்த குடியுரிமை திருத்த சட்டம் இது வெறும் முஸ்லிம்களுக்கு எதிரான சட்டம் என்று பொதுவான ஒரு பார்வை இருக்கின்றது. இதை தெளிவாக ஆய்வறிந்த வல்லுநர்கள் சொல்கிறார்கள். இந்த குடியுரிமை திருத்த சட்டம் இதை மக்கள் தொகை கணக்கெடுப்பது, என்பிஆர் என்று சொல்லப்படக்கூடிய நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர், அதே போல அதனுடைய இறுதியாக வரக்கூடிய என்ஆர்சி தேசிய குடியுரிமை பதிவேடு, இவற்றோடு இணைந்து பார்க்கும்போது முஸ்லிம்களுடைய குடியுரிமையை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியர்களுடைய குடியுரிமையை கேள்விக்குறியாக்குவதுதான் இந்த சிஏஏ. கடந்த 10 ஆண்டுகளாக மோடி தலைமையிலே நடைபெற்ற பாஜக ஆட்சி வெறும் சிறுபான்மையினர்களுக்கு எதிரான ஆட்சி மட்டுமல்ல, விடுதலை போராட்ட வீரர்கள் கனவு கண்ட ஒரு மதசார்பற்ற ஜனநாயக விழுமியங்கள் நிறைந்த நல்லிணக்கம் மிகுந்திருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களுடைய உரிமைகளை எல்லாம் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக அமையாமல் இந்த மாண்புகளை எல்லாம் சிதைக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக கடந்த 10 ஆண்டுகளாக நடைபெற்று வரக்கூடிய மோடி ஆட்சி விளங்கியது என்று நான் சொன்னால் அது மிகையாகாது. தேர்தல் அறிவித்தவுடன் சமையல் எரிவாயு உருளையினுடைய விலையை 100 ரூபாய் குறைத்திருக்கிறார்கள். யார் காதிலே பூ சுட்டுகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகமும் இடம்பெற்ற ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி பொருளாதார மேடை டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் தலைமையிலே இருந்தபோது சமையல் எரிவாயு உருளையினுடைய விலை வெறும் 400 ரூபாய். ஆனால் இந்த மோடி ஆட்சியிலே அதை 1200 ரூபாய் அளவுக்கு உயர்த்திவிட்டு வெறும் 100 ரூபாய் குறைக்கக்கூடிய இந்த ஏமாற்று வித்தை, பம்மாத்து வித்தை தான் மோடி ஆட்சியினுடைய அவலட்சணமாக 10 ஆண்டுகளாக இருந்து வந்திருக்கின்றது என்று நான் சொன்னால் அது மிகையாகாது. மாநிலங்களே இருக்கக்கூடாது, ஒரே ஒரு அரசு இருக்க வேண்டும், அது ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசாக இருக்க வேண்டும் என்பதுதான் பாஜக RSS திட்டம். அதனுடைய முன்னோட்டமாக அவர்கள் கொண்டு வந்திருப்பதுதான் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற கோட்பாடு. அதுவும் இந்த தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதிலும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஊழலை பற்றி பேசுவதற்கு இந்த நாட்டிலே ஒரு கட்சிக்கு ஒரு துளி அளவு கூட தகுதி இல்லை என்றால் அது பாஜக மட்டும்தான் என்பது இன்றைக்கு தேர்தல் பத்திர விவகாரத்தில் சந்தி சிரிக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். பெரும் தொழிலதிபர்கள், இந்த நாட்டிற்கு வரியை செலுத்தக்கூடியவர்கள், கடன்களை செலுத்த முடியாமல் 38 பேரை இந்த மோடி அரசு 10 ஆண்டுகளிலே இந்த நாட்டை விட்டு விஜய் மல்லையா உட்பட தப்ப வைத்திருக்கின்றது என்றால் அந்த 38 பேரில் 27 பேர் குஜராத்திகள். இதுவும் மோடி அரசின் சாதனை. இந்த மோடி அரசுக்கு ஊழலை பற்றி பேசுவதற்கு என்ன யோகியதை இருக்கின்றது? கச்சத்தீவு விவகாரத்தை பற்றி TR பாலு அவர்கள் சொன்னார்கள். ஏதோ திமுக தான் கச்சத்தீவை தாரை வார்த்து விட்டது என்று. நான் ராமநாதபுரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவன். ராமநாதபுரம் ஜமீனுக்கு சொந்தமான இடம் கச்சத்தீவு என்பதில் மாற்று கருத்து இல்லை. 2014 தேர்தல் பரப்புரையிலே என்ன சொன்னீர்கள்? 10 ஆண்டுகள் ஆட்சியிலே இருந்தீர்கள். அதுவும் என்ன ஆட்சி? 56 இன்ச்சு ஆட்சி, வல்லமை படைத்த ஆட்சி என்றெல்லாம் சொன்னீர்கள். 10 ஆண்டுகளாக கச்சத்தீவை மீட்பதற்கு ஒரு துளி அளவு கூட நீங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது தெரியும். அதைவிட ஒன்றை மிக தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். கச்சத்தீவை பற்றி
பாஜக அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன? இதே சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் அல்ல, இந்த தேசிய முன்னணி ஆட்சியில, என்டிஎஃப் ஆட்சியில, மோடி ஆட்சியில சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஸ்வான் அபிடாவிட் என்று சொல்லக்கூடிய பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த பிரமாண பத்திரத்தில் என்ன சொல்கிறார்கள்? கச்சதீவு is not a part of Indian territory, it is a part of Sri Lankan territory என்று மோடி அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருக்கின்றது. இன்றைக்கு ஆங்கில இந்து பத்திரிகையினுடைய தலையங்கத்தில் இந்த ஆதாரத்தையும் வெளியிட்டு இருக்கிறார்கள். நீங்க தேர்தல் வந்த பிறகு தமிழ்நாட்டில் மோடி தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பே வந்து போனார். மீண்டும் 8ஆம் தேதி வர போறாராம். எத்தனை முறை வந்தாலும், எத்தனை நாடகங்கள் ஆடினாலும் தமிழ்நாட்டில் திருப்பெரும்புதூர் உள்பட 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறப்போவது நமது அணிதான். நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டிலும் புதுவையிலும் போட்டியிடக்கூடிய பாஜக வேட்பாளர்கள் டெபாசிட் இழக்க இழந்து அவமானப்பட போகிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இன்னைக்கு ஒரு ஆளு தமிழ்நாடு முழுவதும் பயணம் பண்ணி பேசி வருகிறார். நாங்கள் பாஜகவுடன் கூட்டணி இருந்தோம், அந்த கூட்டணியை முறித்துவிட்டு நாங்கள் இருக்கின்றோம். நாங்க கூட்டணி யார்கிட்ட வைக்கணுங்கிறது நாங்க தான் செய்ய வேண்டிய முடிவு. நாங்க வேணும்னா வச்சுப்போம், இல்லைன்னா விட்டுப்போம் அப்படின்னு ஒரு ஆள் பேசிட்டு வர்றாரு. அது உங்கள் விருப்பம். ஆனால் ஒன்றை நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அண்ணன் டி.ஆர். பாலு அவர்கள் தன்னுடைய உரையை குறிப்பிட்டார்கள். இந்த குடியுரிமை திருத்த சட்டம் இது வெறும் முஸ்லிம்களுக்கு எதிரான சட்டம் என்று பொதுவான ஒரு பார்வை இருக்கின்றது. இதை தெளிவாக ஆய்வறிந்த வல்லுநர்கள் சொல்கிறார்கள். இந்த குடியுரிமை திருத்த சட்டம் இதை மக்கள் தொகை கணக்கெடுப்பது, என்பிஆர் என்று சொல்லப்படக்கூடிய நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர், அதே போல அதனுடைய இறுதியாக வரக்கூடிய என்ஆர்சி தேசிய குடியுரிமை பதிவேடு, இவற்றோடு இணைந்து பார்க்கும்போது முஸ்லிம்களுடைய குடியுரிமையை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியர்களுடைய குடியுரிமையை கேள்விக்குறியாக்குவதுதான் இந்த சிஏஏ. பாகிஸ்தானை சேர்ந்த மக்கள் அங்கே கொடுங்கோன்மைக்கு இலக்காகப்படுகிறார்கள். பங்களாதேஷை சார்ந்தவர்கள் கொடுங்கோன்மைக்கு இலக்காகப்படுகிறார்கள். ஆப்கானிஸ்தானை சார்ந்தவர்கள் கொடுங்கோன்மைக்கு இலக்காகப்படுகிறார்கள். அங்கெல்லாம் கொடுங்கோன்மைக்கு இலக்காகக்கூடிய முஸ்லிம் அல்லாத அனைவர்களுக்கும் குடியுரிமை. ஏன் எங்க பக்கத்துல இலங்கையில எங்க தமிழர்கள் அவர்கள் கொடுங்கோன்மைக்கு இலக்காகலையா? இலங்கை என்ன அண்டை நாடா? ஆப்கானிஸ்தான் கூட தூர நாடு, இலங்கை கூப்பிடும் துறவில இருக்கின்றது. ஏன் இலங்கையை விட்டீர்கள்? ஏன் இலங்கையின் தமிழர்களுக்கு இந்த குடியுரிமை கிடையாது? இது பிளாட்டன்ட் டிஸ்கிரிமினேஷன் என்று சொல்வார்கள். வெளிப்படையான பாரபட்சம். இந்த பாரபட்சம் தமிழர்களுக்கு எதிரான இந்த சட்டம் மக்களவையிலே நிறைவேற்றுவதற்கு பாஜகவுக்கு பலம் இருந்தது. ஆனால் மாநிலங்களவையில ராஜ்யசபாவிலே அவர்களுக்கு பலம் கிடையாது, மெஜாரிட்டி கிடையாது. ராஜ்யசபால இந்த சட்டம் நிறைவேறுவதற்கு காரணம் அதிமுகவினுடைய 10 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இன்று பாஜகவோடு கரம் போட்டிருக்கக்கூடிய பாமகவினுடைய அன்புமணி ராமதாசும் இந்த 11 பேரும் மோடி அரசாங்கத்தினுடைய இந்த தமிழர் விரோத சிஏஏ சட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்ததின் காரணமாக தான் அது சட்டமாகிவிட்டது. இல்லாவிட்டால் அது குப்பை தொட்டியிலே தூக்கி எறியப்பட்டிருக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே,
சகோதரிகளே, இந்த தேர்தலில் என்னுடைய முதல் பரப்புரை கூட்டமும் இன்றுதான். இறைவன் நாடினால் இந்த பயணத்தை தொடங்கி திரும்ப மறுபடியும் திருப்பெரும்புதூர் தொகுதியில ஆலந்தூரிலே தான் என்னுடைய நிறைவு வரையில் இருக்கிறது. பேசுவதற்கு இன்னும் நிறைய செய்திகள் இருக்கின்றது. ஒன்றை மட்டும் நான் இங்கே வேண்டுகோளாக வைக்க விரும்புகிறேன். பாஜகவுக்கு எதிராக, அதிமுகவுக்கு எதிராக ஏன் வாக்களிக்க வேண்டும் என்பதை பற்றி நம் அனைவருக்கும் விரிவா தெரியும். ஆனால் செயல் வீரர்களாக இருக்கக்கூடிய உங்களுடைய கடமை இந்த செய்தியை ஒவ்வொரு வீட்டுக்கும் எடுத்துச் செல்வது மட்டுமல்ல. ஏப்ரல் 19 வெள்ளிக்கிழமை அன்றைக்கு நம்முடைய ஜும்மா நாள், அதற்கு செல்வோம். ஆனால் எப்படி ஜும்மா தொழுவது நம்முடைய கடமையோ அதே போல இந்த நாட்டை காப்பாற்றுவது, இந்த நாட்டினுடைய மதசார்பின்மையை காப்பாற்றுவது, இந்த நாட்டில இருக்கக்கூடிய பாசிச ஆட்சியை விரட்டுவது, அதுவும் நமக்கு மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது. அந்த கடமையை ஆற்றுவதற்கு காலையிலே சாறை சாறையாக வர வேண்டும். ஆண்கள் மட்டும் வந்தால் போதாது. வாக்களிக்க தகுதி உள்ள, வாக்குச்சீட்டு உள்ள அனைத்து சகோதரிகளும் சாறை சாறையாக வந்து வாக்களிக்க வேண்டும். நம்முடைய பகுதிகளில் 100 விழுக்காடு வாக்குப்பதிவு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் டி.ஆர். பாலுவுக்கு விழுந்தது என்ற வரலாற்றை படைப்போம். அண்ணன் டி.ஆர். பாலு மீண்டும் நாடாளுமன்றத்தில் முழங்குவதற்கு நாம் உழைப்போம், வெற்றி பெறுவோம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி.